நமக்கு நம்மளோட பாஸ்டில் நடந்த சில கசப்பான எக்ஸ்பீரியன்சஸோட தாக்கம், அதோட வலி இன்னமும் நம்ம கேரி பண்ணிட்டு நம்ம பசங்களோட ஃபியூச்சரில் இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு அவங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸை நம்ம கில் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு சொல்லிட்டுங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு பேரண்ட் சின்ன வயசில் நல்லா படிக்காததுனால சில ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்கூலில். நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, நல்லா படிக்காத பசங்களோட ஒன்றா சேர மாட்டாங்க. ஸோ அந்த பேரண்ட்டுக்கு இந்த தாக்கம் அப்படியே இருக்கும். ஸோ எப்படியாவது என் குழந்தைய நல்லா படிக்க வச்சிடணும், அது வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்படணும், செலிப்ரேட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஓயாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, படி நீ நல்லா படிக்கணும், நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லைனா உன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற அவங்களோட அந்த சின்ன வயசு பயம் வந்து இந்த குழந்தை மேலே புகுத்த ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வந்து பேரண்டிங் வித் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு கசப்பான எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து நாம் வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் குழந்தைங்கள அவங்களா பாவிக்க நாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ மற்றவங்க வந்து உங்கள் குழந்தைய வேலிடேட் பண்ணி அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் உங்கள் குழந்தைய அவங்க எப்படி இருக்காங்களோ அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை தான் குழந்தைங்களும் விரும்புகிறாங்க.